அனைவருக்கும் வணக்கம். AutoCADல நம்ம ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ்ல ராஸ்டர் அண்ட் வெக்டர் இமேஜ் பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட்ஸ் வித் ராஸ்டர் இமேஜ் வித்தவுட் AutoCAD ராஸ்டர் டிசைன். அது என்ன AutoCAD ராஸ்டர் டிசைன் அப்படின்னா, AutoCAD ராஸ்டர் டிசைன் என்றது ஒரு செப்பரேட் மாடியூல். அதாவது AutoCADல நம்ம தனியாக இன்ஸ்டால் பண்ணணும். அது மாதிரி AutoCAD ராஸ்டர் டிசைன் அப்படின்ற ஒரு மாடியூல் கிடைக்கும். அது இருந்தால் தான் நம்மளால ஒரு இமேஜில் இருக்கக்கூடிய டிராயிங்ஸ் AutoCAD டிராயிங்கை மாற்ற முடியும். இந்த ராஸ்டர் டிசைன் இல்லாம நம்ம நார்மலான AutoCADல நம்ம இமேஜை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எடிட் பண்ண முடியும். அதுக்கான கமாண்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ். அதாவது வெளியில இருந்து ஒரு BMP ஃபைலோ அல்லது JPG ஃபைலோ AutoCADக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறதுக்கு தான் இந்த இமேஜ் என்ற கமாண்ட். தட் இஸ் கால் இமேஜ் அட்டாச். இந்த இமேஜ் அட்டாச் என்ற நம்மளுக்கு பட்டன் வந்து இன்சர்ட் ரிப்பன்குள்ள நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இமேஜ் கிளிப். அதாவது AutoCADல கொண்டு வந்து வச்சிருக்கிற இமேஜை கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்றதுக்கான பட்டன் தான் இமேஜ் கிளிப். நெக்ஸ்ட் டு தி அட்டாச்ல இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இமேஜ் அட்ஜஸ்ட். நம்ம AutoCAD கொண்டு வந்து வச்சிருக்கிற இமேஜினுடைய பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், அதனுடைய ஃபேடு வேல்யூ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே இமேஜ் சம்பந்தப்பட்டது தான். ஓகேங்களா? அதே மாதிரி இமேஜினுடைய ஃப்ரேம் நம்ம டிஸ்பிளே பண்ணணுமா வேண்டாவா அது கண்ட்ரோல் பண்றதுக்கும் கமாண்ட் இருக்கு. தட் இஸ் கால் ஃப்ரேம் அப்படின்றது. இந்த ஃப்ரேம் எனக்கு AutoCADல தெரியணும், பட் எனக்கு பிரிண்ட் வேணாம், அல்லது AutoCADலயும் தெரியணும், பிரிண்ட் வேணும். ஓகேங்களா? AutoCADல தெரியக்க கூடாது, ஆனா பிரிண்ட் வேணும். ஸோ இது மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு அங்க சிஸ்டம் வேரியபிள் இருக்கு. ஓகேங்களா? ரைட். இது எல்லாமே இமேஜ் சம்பந்தப்பட்ட கமாண்ட்ஸ். இப்போ AutoCADக்குள்ள வந்திருக்கும். இங்க போனீங்கன்னா இன்சர்ட்ல பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, அட்டாச், கிளிப், அட்ஜஸ்ட். இப்போ அட்டாச் மூலமா போனீங்கன்னா நீங்க ஆல் இமேஜ் ஃபைல்ஸ் அல்லது PDF ஃபைல் எது வேணா கொண்டு வந்துருக்கலாம். இப்போ நான் பண்றேன், இமேஜ் ஃபைல் போறேன். இமேஜ் ஃபைல் போயிட்டு நான் ஒரு இமேஜ் கொண்டு வந்து உள்ள வைக்கிறேன். ஓகேங்களா? இப்படி இமேஜ் கொண்டு வந்து உள்ள வைக்கும் போது நம்மளுக்கு கேட்கும், ஸ்கேல் பண்றதுனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அல்லது இன்செஷன் என்ன எக்ஸ் அண்ட் ஒய்ல கொண்டு வந்து வைக்கணும்னு வச்சுக்கலாம், அல்லது ரொட்டேட் பண்ணனா பண்ணிக்கலாம். இது எல்லாமே இங்கேயே கொடுத்துக்கலாம், அல்லது ஸ்கிரீன்லயும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஷோ ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா ஃபைல் நம்ம எங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறோம் அந்த இமேஜினுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க நம்மளுக்கு தெரியும். ஓகே ரைட். இப்போ நான் பண்றேன், ஓகேன்னு கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இன்சர்ட் பண்றீங்க. மவுஸ் மூலமாவே நான் என்ன பண்றேன், ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இமேஜ் கொண்டு வந்து அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் இமேஜை கிளிக் பண்ண போறேன். ஸோ இமேஜ் கிளிப்பு சின்ன கேட்குது பாருங்க, செலக்ட் இமேஜ் ஃப்ரேம். இந்த இமேஜ் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டீங்க. செலக்ட் பண்ண உடனே ஸோ நியூ பவுண்டரி, இந்த கிராஃப் மட்டும் தான் எனக்கு தேவைப்படுது. இந்த கிராஃப் மட்டும் இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கிளிப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க இமேஜை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அட்ஜஸ்ட் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஃபேட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்றேன், ஜஸ்ட் ஃபேட் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். ஸ்கிரீன்ல இருக்கிற இமேஜ் அட்ஜஸ்ட் ஆயிடும். ஓகே, இது எல்லாமே இமேஜ் சம்பந்தப்பட்டது. இப்போ ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு. இந்த இமேஜே ஒரு ஹேட்ச் பட்டன் நான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஒரு பெரிய ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு இதுக்குள்ள இந்த இமேஜ் நான் அட்டாச் பண்ண போறேன். தட் மீன்ஸ் இந்த பாக்ஸ்க்குள்ள இமேஜை ஒரு ஹேட்ச் பட்டன் நான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு கமாண்ட் வந்து சூப்பர் ஹேட்ச். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஹேட்சிங் கமாண்ட்ல இங்க போயிட்டு இமேஜ் கொடுங்க. என்ன இமேஜ்? இந்த இமேஜ் தான் எனக்கு தேவைப்படுது. ஓப்பன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கேலு, இன்செஷன் பாயிண்ட் கேட்கும். நான் என்ன பண்றேன், இந்த ஓரத்தில் கொடுத்துறேன். ஓகே, ஜஸ்ட் ஸ்மால் சைஸ், இன்டர்னல் பாயிண்ட். ஸோ இந்த ஃப்ரேம் சூஸ் பண்ணியாச்சு, ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, நிறைய இமேஜ் வந்திருக்கு. எல்லா இமேஜுடைய ஃப்ரேம் நம்மளுக்கு தெரியுது. எல்லாம் வந்து ஒரு ஹேட்சா ஒரு பவுண்டரிக்குள்ள அட்டாச் ஆயிருக்கு. ஓகே ரைட். இப்போ எனக்கு இந்த ஃப்ரேம் வேணும் வேணான்றது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டம் வேரியபிள் 0ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஃப்ரேம் இஸ் நாட் விசிபிள் அண்ட் இட் இஸ் நாட் பிளாட்டட். ஸோ நம்மளுக்கு ஃப்ரேமும் தெரியாது, பிரிண்ட்டும் வராது. 1ன்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ரேம் டிஸ்பிளே ஆகும் அண்ட் பிளாட்டும் ஆகும். அதாவது சிஸ்டம் வேரியபிள் 2ன்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து டிஸ்பிளே ஆகும் ஆனா பிளாட்டுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி சிஸ்டம் வேரியபிள்ஸ் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃப்ரேம் கமாண்டும் இமேஜ் ஃப்ரேமும் ரெண்டும் ஒன்று தான். இப்போ நான் 0ன்னு கொடுத்தா என்ன ஆகும், இமேஜ் ஃப்ரேம் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது, பிரிண்ட்டுக்கும் வராது. நெக்ஸ்ட் சிஸ்டம் வேரியபிள் 1ன்னு கொடுத்துட்டா என்ன ஆகும், இங்க எனக்கு டிஸ்பிளே ஆகும், பிரிண்ட்டும் வரும். 2ன்னு கொடுத்தா ஆகும், இங்க டிஸ்பிளே வரும் பட் பிரிண்ட் எனக்கு வராது. ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். பிளாட்ல போறீங்க, AutoCAD டு PDF நான் அதை கன்வெர்ட் பண்றேன். விண்டோ, இந்த இமேஜ் மட்டும் தான் எனக்கு தேவைப்படுது. செலக்ட் பண்ணிக்கிறீங்க, சென்டர் த பிளாட், ஓகே அப்படின்னு கொடுக்கணும். ஸோ டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்றேன். டிராயிங் 1 பாருங்க, இமேஜ் வந்திருக்கு பட் எனக்கு ஃப்ரேம் வந்து டிஸ்பிளே ஆகல. ஆனா AutoCADல டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ரைட். இப்போ இமேஜ் கொண்டு வந்து வச்சு இல்லையா, இதே மாதிரி தான் PDF கொண்டு வந்து வைக்கிறதுக்கும். ஓகே, இப்போ பாருங்க, PDF அட்டாச், PDF கிளிப்பு,
PDF adjust. இது எல்லாமே சேம் பட்டன். அதே மாதிரி இன்சர்ட்ல போயிட்டு அட்டாச், கிளிப், அட்ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை கமாண்ட் மூலமும் தனித்தனியாக நம்ம கொடுத்துக்கலாம். PDF அட்டாச், அதே மாதிரி PDF கிளிப்பு, அதே மாதிரி PDF அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இங்க என்ன பண்றேன், அட்டாச்ல போயிட்டு இப்போ நான் PDF கொண்டு வரேன். ஸோ PDF சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். அதே மாதிரி இன்செஷன் பாயிண்ட், ஸ்கேல் எல்லாமே கேட்கும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இங்கே நான் தனியாக கொண்டு வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இமேஜ் கிடையாது, PDF. ஓகே, அதே மாதிரி கிளிப்பு பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுங்க, எந்த போர்ஷன் வேணுமோ அந்த போர்ஷன் நம்ம வந்து கிளிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அட்ஜஸ்ட், PDF நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பிடிஎஃப்னுடைய கான்ட்ராஸ்ட் மோனோக்ரோம் அப்படின்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்துடும். ஓகே, ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே மேலே தெரிஞ்சிடும் மோனோக்ரோமா கலரா. ஓகேங்களா? அதே மாதிரி ரிமூவ் கிளிப்னா கிளிப் ரிமூவ் ஆகிடும். ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா வெக்டார் டு ரேஸ்டர், அதாவது ஆட்டோகேட்ன்றது வெக்டார் டயக்ராம். ஆட்டோகேட்ல இருந்து அந்த டயக்ராம்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன், பிடிஎஃபாவோ அல்லது இமேஜாவோ எப்படி நான் கன்வெர்ட் பண்றது, அதுக்கான கமாண்ட்ஸ் தான் இப்போ பார்க்க போறோம். BMP அவுட் அப்படின்னா BMP ஃபைல கன்வெர்ட் ஆயிரும். JPG அவுட்னா JPG ஃபைல கன்வெர்ட் ஆயிரும். அதே மாதிரி டிஃப் அவுட், பிங் அவுட், எக்ஸ்போர்ட், இது மூலமா ஆட்டோகேட்ல வரைஞ்சிருக்கிற ஆட்டோகேட் டிராயிங்ஸை நீங்க வந்து வேற ஃபார்மெட்டுக்கு, அதாவது ராஸ்டர் ஃபார்மெட்டுக்கு மாத்திக்க முடியும். ஓகே, இது வந்து AutoCAD drawings. இப்போ நான் என்ன பண்றேன், BMP out அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து ஒரு இமேஜ் ஃபைல கன்வெர்ட் ஆயிடும். டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிடுறேன். ஸோ 1 அப்படின்னு கொடுத்துறேன். சேவ். செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ற ஆப்ஜெக்ட் மட்டும் இமேஜா கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, அதே மாதிரி JPG out, JPEG கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 கொடுக்குறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட், என்டர் கொடுத்துறீங்க. PNG out 3, PNG out. செலக்ட் தி ஆப்ஜெக்ட். டிஃப் அவுட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ டிஃப் ஃபைலாக மாற்றிக்கலாம். 4 அப்படின்னு வச்சுக்கிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்றீங்க, கன்வெர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட்னு போகிறோம். என்னென்ன ஃபைல் டைப்ஸில் நீங்கள் வந்து AutoCAD டிராயிங்ஸை மாற்ற முடியும்னு பார்த்தீங்கன்னா 3D, DWF, மெட்டா ஃபைல்ஸு, ASCII ஃபைலு, லித்தோகிராஃபி, அது மாதிரி பிட் மேப் இருக்கு பாருங்க, அதில் பிளாக் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், IGS ஃபைல்ஸாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ எனக்கு என்ன தேவை, பிட் மேப் கொடுத்தனா பிட் மேப்பை மாற்றிக்கலாம். ஓகே, 5 அப்படின்னு கொடுத்துட்டு டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்றேன். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிடுறீங்க, மாத்தியாச்சு. இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண டிராயிங்ஸ் எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. ஸோ 1 இது வந்து BMP ஃபைலு, இங்க பாருங்க JPEG ஃபைலு, PNG ஃபைலு, டிஃப் ஃபைலு, BMP ஃபைலு. இங்க பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட்ல எக்ஸ்போர்ட்ல இமேஜை கன்வெர்ட் பண்ண முடியுது, ஆனா PDF கன்வெர்ட் பண்ண முடியல. அப்ப அந்த PDF கன்வெர்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் PDFன்னு கொடுக்குறோம். ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா AutoCAD டு PDF, அதாவது வெக்டார் இமேஜை ஒரு ராஸ்டர் இமேஜை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த எக்ஸ்போர்ட் கமாண்ட் மூலமா நம்ம பண்ணும்போது மெட்டா ஃபைல்ஸ், ASCII ஃபைல்ஸ், BMP ஃபைல்ஸ் தான் வந்துச்சு. ஆனா PDF வரல. அதுக்கு தனியா கமாண்ட் கொடுத்துட்டாங்க பாருங்க, எக்ஸ்போர்ட் PDF அப்படின்ற கமாண்ட். இது மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், AutoCADல வரைஞ்சிருக்கிற டிராயிங்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், PDF ஃபார்மேட்டுக்கு கொண்டு போக முடியும். ஓகேங்களா? இது மட்டும் கமாண்ட் கிடையாது, நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு. பிளாட் கமாண்ட் மூலமா பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் கமாண்ட் மூலமா பண்ண முடியும், பப்ளிஷ் கமாண்ட் மூலமா பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த AutoCAD டிராயிங்ஸை என்ன பண்றேன், எக்ஸ்போர்ட்னு கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட்னு போகும்போது இங்க என்ன இருக்கு பாருங்க, பிட் மேப் தான் இருக்கு, இங்க வந்து PDF இல்லை. ஆனா இதே நான் பிளாட் கமாண்ட் போகும்போது பண்ண முடியும். பிளாட்ல போயிட்டு இங்க நம்ம ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்கலாம், AutoCAD டு PDFன்னு கொடுத்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி பப்ளிஷ் அப்படின்ற கமாண்ட் மூலமா பப்ளிஷ்ல போனா பப்ளிஷ் டு என்னவா மாற்ற போறோம், PDFன்னு கொடுத்துட்டீங்க. A1 அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ do you want to save the current file list, எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ இப்போ ஓப்பனா இருக்கிற ஷீட்ல இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல் இருக்கக்கூடிய டிராயிங்ஸ், நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய டிராயிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு PDF கன்வெர்ட் ஆயிருக்கும். தட் மீன்ஸ் AutoCADல இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ்போர்ட் PDFன்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? இங்க போயிட்டு என்ன பண்றேன், எனக்கு எல்லாமே தேவையில்லை, எக்ஸ்போர்ட் எதை பண்ண போறேன், விண்டோ போறீங்க. விண்டோ போயிட்டு நான் செலக்ட் பண்றேன், இந்த டிராயிங்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து PDF கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றேன். A2 அப்படின்னு கொடுத்துட்டு டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன். சேவ்னு கொடுத்துட்டீங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா, A2 பாருங்க, இது வந்து ஒரு PDF மாறிடுச்சு. இப்படி AutoCAD டிராயிங்ஸை PDF மாத்துறதுனால என்ன யூஸ்னா, திருப்பியும் அந்த PDF டிராயிங்ஸை நான் AutoCAD டிராயிங்ஸை கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த PDF ஃபைலை உள்ள கொண்டு வரேன். எப்படி கொண்டு வரது, அட்டாச்ல போயிட்டு டெஸ்க்டாப்ல A2 ஓப்பன் பண்றீங்க. ஸோ அதே மாதிரி ஸ்கேல், இன்செஷன் எல்லாம் கேட்குது. ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துட்றேன், இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஸ்டர் ஃபைல், AutoCAD ஃபைல் கிடையாது, இது ஒரு PDF ஃபைல். ஓகேங்களா?
இந்த PDF ஃபைலை நான் உள்ள கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் இதை AutoCAD டிராயிங்ஸாக மாற்றணும்னா உள்ள நான் எடிட் பண்ண முடியும் இல்லையா? எப்படி நான் எடிட் பண்ணுறது? ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரேமை செலக்ட் பண்ண உடனே இம்போர்ட் ஆஸ் ஆப்ஜெக்ட் பற்றிலாம் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்க, ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர் ஆஃப் த ஏரியா. எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும்? ஸோ எனக்கு வந்து டிராயிங்ஸ் மட்டும் தான் தேவைப்படுது. அது மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அன்லோடுன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும். பாருங்கள், இப்போ வந்து நார்மல் AutoCAD டிராயிங்ஸாக மாறிடுச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? என்ன பண்ணலாம், நார்மல் AutoCAD கமாண்ட்ஸ் டிடி எடிட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன மாற்றணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? லைன் கமாண்டில் கொடுத்துட்டு நீங்கள் லைன் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நார்மல் AutoCAD டிராயிங்ஸாக மாறிடுச்சு. ஓகே, ரைட். இதுதான் PDF இம்போர்ட் அப்படின்றது. இப்போ இதே நான் என்ன பண்ணலாம், அட்டாச் போகிறது பதிலாக PDF மூலமாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அட்டாச்சை கொண்டு வந்தேன். இதே நீங்கள் வந்து PDF இம்போர்ட்ன்றது பாருங்க, PDF இம்போர்ட் மூலமா கொண்டு வரலாம். கொண்டு வரும்போது என்ன ஃபார்மேட்ல உங்களுக்கு வேணும், ராஸ்டர் இமேஜை கொண்டு வரீங்களா, கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ ராஸ்டர் இமேஜை கொண்டு வந்தா நம்ம எடிட் பண்ண முடியாது. அதனால இங்க எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எடிட்டபிளா ஆப்ஜெக்ட் வந்துடும். உங்களுக்கு இங்க பாருங்க, டைரக்டா உங்களுக்கு எடிட்டபிள் ஆப்ஜெக்டா வந்துடும். ஓகே, நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ரைட். சரி நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம வந்து AutoCADல ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ்ல ராஸ்டர் டு வெக்டார் பார்த்துருக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா parametric modeling. parametricனா என்ன? ரிலேஷன் அமாங் தி டைமென்ஷன்ஸ். இப்போ சின்னதாக எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ போல்ட் நட்டு இருக்கு. இப்போ M10 நட்டு வரைஞ்சிட்டீங்க, எனக்கு M20 நட்டு வேணும், திருப்பி வரைய வேண்டாம். அதையே நீங்கள் என்ன பண்ணலாம், ரிலேஷனில் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு 20க்கு கன்வெர்ட் பண்ணி புதுசாக நம்மளுக்கு டிராயிங் கிடச்சிரும். அது எப்படி நம்ம ரிலேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம AutoCADல பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.